Hi friends, Assalamu, welcome to Baamas lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ALOO broccoli gravy. இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ் தான். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அது டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் சாட்டே பண்ணலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம 3 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். இந்த டைமில் 5 ஸ்பூன் தேங்காய் ப்ளஸ் சோம்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அதோட 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். வெஜ்ஜீஸ் குக் ஆகிறதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதோட ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைன்னா தயிர் நம்ம 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறோன்னா 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும், குக் ஆகிடும். அட் லாஸ்ட் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மெத்தி 1 பிஞ்ச் எடுத்து அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி தூவி விட்டுக்கலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ALOO broccoli gravy ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.